வணக்கம் நண்பர்களே. செல்வா ஸ்டுடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற, காணொளிகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் செல்வா ஸ்டுடியோவிற்கு உங்களுடைய நல்ல ஆதரவினை தாருங்கள். வருகின்ற வீடியோக்களை பகிருங்கள், பாருங்கள், விமர்சனம் செய்யுங்கள். நல்ல சமூக அக்கறையோடு அறிவார்ந்த விஷயங்கள், தரமான பொழுதுபோக்கு விஷயங்களாகத்தான் நாம் இந்த சேனலிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். பல மேடை நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றோம், அரங்க நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிலேயுமே ஒரு செய்தி இருக்கும், ஒரு சமூக அக்கறை இருக்கும். நிச்சயமாக பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் அதில் ஒரு தரம் இருக்கும் என்கின்ற வகையிலே நாம் நம்மை வரையறுத்து வீடியோக்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பையும் உங்களுடைய நல்ல ஆதரவினையும் தர வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த பதிவு என்பது பெருந்தலைவர் காமராஜர் தான் தனது என் வீடு, என் மக்கள், என் சொந்தம் என்று வாழுகின்றவர்கள் மத்தியிலே இதை எதையுமே பாராமல் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக ஒருவன் தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தான் என்று சொன்னால், செய்ய முடியாத செயற்கரிய செயல்களையெல்லாம் ஒருவர் இந்த மக்களுக்காக செய்தார் என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். 1954 இருந்து 1963 வரைக்கும் 9 ஆண்டுகால ஆட்சியிலே படிக்காத மேதை என்று சொல்லப்பட்ட பெருந்தலைவர் தந்த ஆட்சியை மெத்த படித்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்கள் கூட தர முடியவில்லை. அதுதான் உண்மை. அத்தகைய ஒரு ஆட்சி, ஆற்றல் மிக்க ஆட்சியாக, அனுபவமிக்க ஆட்சியாக, தமிழகத்தினுடைய பொற்காலமாக ஒரு ஆட்சி இருந்தது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சிதான். கவிஞர் பா. விஜய் அழகாக சொல்லுவார், அரியாசனத்திற்கு அவர் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. அவர் ஆசைப்பட்டதெல்லாம் அரியாசனங்களின் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் தன்னை அர்ப்பணித்தார். 6.5 அடி உயர மெழுகுவர்த்தி என்று அவரை குறிப்பிடுகின்றார். ஒரு தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் அவர்தான் உதாரணம். ஒரு மனிதன் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அவர்தான் உதாரணம். ஆள்வதற்கும் வாழ்வதற்குமாய் உதாரணமாக வாழ்ந்துவிட்டு போனவர்தான். இன்றைக்கு அதனால்தான் இன்னைக்கு அவருடைய பெயரை சொல்லாத, அவருடைய பெயர் ஒலிக்காத இல்லங்களே இல்லை, அவரை நினைக்காத நல்ல உள்ளங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு அங்கிங்கெனாதபடி ஜாதி, மதம், ஊர், கட்சி இன்று எல்லாவற்றையும் கடந்து எல்லாருடைய இதயத்திலும் எல்லா இடங்களிலும் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். தலைவனை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவரை பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இந்த காணொளியில் அதில் நம்ம சொல்ல விரும்புவது அவருடைய எளிமை என்ற பகுதி. எந்த அளவிற்கு எளிமையாக அவர் இந்த சமூகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களைத்தான், அதற்கான நிகழ்வுகளைத்தான் இந்த இடத்திலே நம்ம குறிப்பிட போகின்றோம். ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு சொன்னா உணவு, உடை, உறைவிடம். இன்னைக்கு சாதாரணமா 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாமானியனே இந்த உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இஎம்ஐயை போட்டு கடனை வாங்கி, லோனை வாங்கி எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருமே இன்னைக்கு முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனுபவிப்பதற்கு, ஆடம்பரங்களை அனுபவிப்பதற்கு, வசதிகளை, சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை என்கின்ற ஒரு தத்துவத்தை கூட எல்லாருக்கும் இன்னைக்கு பகிர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அளவிற்கு எல்லாருக்க வீட்டிலையும் இஎம்ஐ போட்டால் எல்லா விஷயங்களும் இருக்கும். அது தப்புன்னு நம்ம சொல்லலை, அவருடைய ஆசையையோ இதையும் நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால்
ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். இந்த இந்திய திருநாட்டில் 2 பிரதமர்களை உருவாக்குகின்ற கிங் மேக்கராக அந்த அதிகார உச்சத்திலே இருந்தவர். சாதாரண நகர்மன்ற தலைவர் பதவியில் இருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவராக உயர்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக 9 ஆண்டு காலம் இருந்தவர். இப்படி அதிகார உச்சத்திற்கு சென்ற பிறகும் எளிமையை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்தவர். உணவாக இருந்தாலும் சரி, உடுக்கின்ற உடையாக இருந்தாலும் சரி, இருக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் எளிமை, அத்தனையிலும் எளிமை. துறவிகள் கூட இப்படி ஒரு எளிமையை கடைபிடித்திருப்பார்களா என்பது சந்தேகம். சொல்ல முடியாது. இன்னைக்கு அவர்களுக்கே நிறைய சுகபோகங்கள்லாம் தேவைப்படுகின்றது. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசியையே சாப்பிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர்கிட்ட கேட்டாங்க, கேட்கும்போது சொன்னாரு, இதைத்தானப்பா நம்ம மக்களுக்கு போடுறோம், அதுதானையா நம்மளும் சாப்பிடணும், அதுதானே நியாயம் அப்படின்னு சொல்லி தன் வாழ்நாள் முழுக்க மக்களுக்கு போட்ட அந்த ரேஷன் அரிசியையே தானும் சாப்பிட்டவர். இந்த பெருந்தன்மை, இந்த உள்ளம் யாருக்கு வரும்? அவருக்கு அதிகபட்சமாக விருந்து அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? அதிகபட்சமாக ஒரு முட்டை இருக்குமா. வருஷத்துல எப்பவாவது ஒருக்கா இல்லைன்னா 2 தடவை கறி, கோழிக்கறி. இவ்வளவுதான் அவருடைய அதிகபட்சமான ஒரு உணவாகவே இருந்தது என்று சொன்னால், உடையாக இருந்தாலும் அப்படிதான். அவருடைய மறைவிற்கு பின்பு அவர்கிட்ட இருந்தது வெறும் 4 வேட்டி சட்டைகள். கதர் வேட்டி, கதர் சட்டை, ஒரு முழம் துண்டு. இதுதான் அவருடைய காட்சியே. அப்படிதான் இருக்கும். காட்சிக்கு எளிமை, செயலிலே வலிமை. இதுதான் பெருந்தலைவர் காமராஜர். வெறும் 4 செட்டு துணி தான் அவர் வச்சிருக்காரு. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதைத்தான் உடுக்கிறார். இப்படி உடையாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உறைவிடத்தை பற்றி சொல்லும் பொழுது, சொந்த வீடு கட்டணுங்கிறது எல்லா சாமானியனுக்கும் ஒரு ஆசை. எப்படியாவது ஒரு வீடை கட்டி போடணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த ஆசையே இல்லை. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தார். சொந்த வீடு இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, ஏன் பெற்ற தாயை கூட தள்ளி வைத்தார். பொது வாழ்வுக்கை, தூய்மை அப்படிங்கிறதை அனுசரிப்பதற்காக, கடைபிடிப்பதற்காக பெற்ற தாயை கூட கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பார்த்துக்கிட்டார். அந்த அளவிற்கு ஒரு எளிமை பெருந்தலைவர். ஒரு முறை அவருடைய எளிமை பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். இன்னைக்கு அவருடைய எளிமையை கொச்சைப்படுத்தும் விதமாக நிறைய விஷம பிரச்சாரங்கள், தவறான தகவல்கள் இன்னைக்கு இந்த சமூகத்துக்குள் போகக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா, அவருடைய எளிமை எப்பேற்பட்ட எளிமை தெரியுமா? நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். வைகை அணை, பெருந்தலைவர் அவருடைய ஆட்சி காலத்தில் 9 அணைகள் கட்டினார். அதுல ஒன்று குறிப்பிடத்தக்க ஒரு அணை வைகை அணை. இந்த வைகை அணையினுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுமான பணியை பார்ப்பதற்காக பெருந்தலைவர் மதுரைக்கு போறார். வைகை, அங்க அவர் தங்குவதற்காக ஒரு பெரிய வீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு சாதாரண ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி போனா கூட உடனே அங்க ஒரு வீடு, சொகுசு வீடு தயாராயிரும். அங்க ஏசி வந்துடும். சும்மா ஒரு அரசியல்வாதி ரோட்ல படுத்துட்டாலே ஏர் கூலர் வச்சிருவாங்க. ஏர் கூலர் வந்துடும், நவீன வசதிகளோடு கழிவறைகள் வந்துடும். இப்படியெல்லாம் பின்னாடியே வந்துடும், உடனே வந்துடும். ஆனால் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு ஒரு பங்களா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தங்குவதற்காக. வைகை அணையை பார்வையிட செல்லும் பொழுது, அது அந்த பணி நடக்கக்கூடிய, கட்டுமான பணி நடக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால அங்கே இருந்துட்டு இதை எப்படியா நான் கவனிக்க முடியும், பார்க்க முடியும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வீட்டை வேண்டான்னு சொல்லிடுறாரு. அவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட வீட்டை வேண்டான்னுக்கிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த பாருங்கிறாரு. வைகை அணைக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருக்கின்றது, அரசு பள்ளி. அந்த அரசு பள்ளியிலே நான் தங்கிக்கிறேன்னு சொல்றார் ஒரு முதலமைச்சர். ஆனால் அந்த அரசு பள்ளியில் அவர் தங்குவதற்காக சில ஏற்பாடுகளை செய்யலாம். ஒரு கட்டிலெல்லாம் கொண்டு, அதெல்லாம் வேண்டாம், பெஞ்சு இருக்குல்லங்க, அதில் படுத்துக்கிறேன், அதில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லி அன்றைய இரவை அந்த பள்ளியினுடைய பெஞ்சை வெளியே தூக்கி போட்டு அதில் படுத்து தூங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர்.
காவலாளிகள்லாம் அவருக்கு அந்த இந்த பாதுகாவலர்கள்லாம் அப்படி திகைச்சு போயிட்டாங்க. அவர் பெஞ்ச தூக்கி போட்டு படுத்துட்டாரு. அப்படி திகைச்சு போய் அப்படி துப்பாக்கியும் கையில வச்சுட்டு காவலுக்கு, "ஏன் நீ ஏன்ப்பா நின்னுகிட்டு இருக்க?" "இல்லையா, காவலுக்கு நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க வெளியே வேற படுத்திருக்கீங்க." "அதெல்லாம் என்ன, ஒருத்தனை ஒண்ணும் செய்ய மாட்டான். நீ படியா இன்னொரு பெஞ்ச தூக்கி போட்டுன்னு" சொல்லி அவன் படுத்த பிறகு தான் அவர் தூங்கவே ஆரம்பிச்சாரு. அப்பேற்பட்ட ஒரு தயாள குணம், பெருந்தன்மை குணம், எளிமையான குணம், அது பெருந்தலைவருக்குரியது மட்டும்தான். போன தலைமுறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்குள்ள தலைமுறையாக இருந்தாலும் சரி, நாளைய தலைமுறையாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் பாடமாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பாடமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவ்வளவு எளிமை அவர்ட்ட இருந்தது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவரை பத்தி அழகா எழுதியிருப்பாங்க. "அர்ஜுனனுக்கு கீதை சொன்னான் அண்ணலவன் கண்ணனடி, தந்தைக்கு வேதம் சாற்றியவன் கந்தனடி, நமக்கெல்லாம் கல்வி தந்தவன் சிவகாமியின் செல்வனடி" என்று அந்த கந்தர் கடவுளுக்கு, அந்த கண்ணன் கடவுளுக்கு இணையாக வைத்து காமராஜரையும் ஒரு கடவுளாகவே பார்த்தவர் கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் மட்டுமல்ல, எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பது உண்மை என்று சொன்னால், எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற கூற்று உண்மை என்று சொன்னால், நாமெல்லாம் வணங்க வேண்டிய கண்கண்ட முதல் கடவுள் அது காமராஜர் தான்.